ஹாய். எந்த ஒரு 3 வைப்ரேஷன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு ஹைலி வைப்ரேட்டிவான பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோடு பை ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சைன், கிட்ஸ் லைக் யூ. குழந்தைங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னா, குழந்தைங்களால உங்களோட எனர்ஜியையும் உங்களோட வைபையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி அவங்களுக்கு இருக்குது. அந்த குழந்தைங்களோட வைப்ரேஷனால் நீங்கள் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ பேர் கூட்டத்தில் இருந்தாலும் உங்களோட ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு கல்யாண வீட்லையோ ஒரு கோவிலையோ பார்த்துருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் நபரையோ ஒரு பர்சனை நிறையா குழந்தைங்க சூழ்ந்து விளாண்டுட்டே இருப்பாங்க. அதனால் அவன் சின்ன பையன் மாதிரி எல்லா குழந்தைங்களோட விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சா அது தவறு. அவரோட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுது. அந்த குழந்தைங்க அந்த பையனையோ பொண்ணையோ. நம்பர் 2, யூ ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன். மற்றவர்களால் எளிதில் அணுகக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். அப்படி இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு சபையில் ஒரு மீட்டிங்கில் நம்ம உட்காந்துருக்கோம், ஒரு 1000 பேர் கூடி இந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் நம்ம ஒருவர் மட்டும் தனியாக தெரியும். அது எப்படின்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சனே உள்ளே வர்றாங்க, இந்த கூட்டத்தில் நம்ம யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு பர்சனை ஈர்க்கக்கூடிய சக்தியை நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன். யாருன்னே தெரியாத நீங்களாக இருப்பீங்க, ஆனால் உங்கள்கிட்ட எல்லாரோட பர்சனல் விஷயம் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க, தன் பிஸ்னஸ் ரிலேட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இவர்கிட்ட சொன்னால் எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி வைப் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ யூ ஆர் அட்ராக்டபிள் லைக் அ மேக்னெட். யூ அட்ராக்டிங் த பீப்புள் இன் த பிக்கஸ்ட் க்ரௌட் டூ. ஸோ யூ ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சனாக இருக்குது ஒரு பிக்கஸ்ட் ஹையஸ்ட் வைப்ரேஷன் பீப்புளாக உங்களை உணர வைக்கிது. நம்பர் 3, இது கொஞ்சம் இன்னுமே சுவாரஸ்யமான சைன் தான். ரூம்ஸ் ஷிஃப்ட் த எனர்ஜி வென் யூ வாக் இன். நீங்கள் ஒரு ரூமில் சோகமாக இருக்கிற ஒரு பர்சன்ஸ் ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே டல்லாக இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு என்னங்கடா இதுன்னு அப்படின்னு ஒரு க்ரௌட் உள்ளே இருப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எவ்ரி பர்சன் கெட் எக்ஸைட்டட். ஆஹா, இவர் வந்துட்டாலே ஒரு ஹாப்பி வைப் தான் கொடுப்பாரு, ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க சோகமாக இருந்தோட அவங்களோட ஃப்ரீக்வன்சி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி அவங்களும் உங்கள் வைப்புக்கு சந்தோஷமாக உல்ட்டாவாக மாறுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிஜமாவே ஹைலி வைப்ரேட்டிவ் பர்சன். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு நோன் க்ரௌடாக இருக்கும்போது நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி காத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு பப்ளிக் க்ரௌடாக இருந்தாலும் உங்களோட வரவேற்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்த வைப்ரேட்டிவாக வைபாக மாற்றுவீங்க.